வெல்கம் டு தி டிஎன்டிஇடி இங்கிலீஷ் சேனல். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான், வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புக்கு தேவையில்லை, மெட்டீரியல் தேவையில்லை. இந்த ஒரு வீடியோ மூலமாகவே ரெண்டையும் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். சரி, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 3ல் டேர்ம் 1ல் லெசன் 3 இதோட டேர்ம் 1, அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 முடியுது. த வேர்ல்டு அரவுண்ட் அஸ் அப்படின்ற ஒரு லெசன் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்ட் யூனிட் வந்து நிலா அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு அந்த யூனிட் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, மை ஹவுஸ் இஸ் நியர் த மவுண்டைன், வேர் இஸ் யுவர்ஸ் அப்படின்ற கொஷின் கேட்குது. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு நமக்கு. ஸோ வேர் இஸ் நிலாஸ் ஹவுஸ்? ஸோ நிலா ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நியர் த மவுண்டைன். ஸோ அடுத்து லுக் அண்ட் சே மெத்தடில் இதை, அதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரும்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. வல்கனோ எரிமலை, டெசர்ட் பாலைவனம், ஓசிஸ். ஓசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அடுத்து பிளைன், பிளைன்னா சமவெளி. ஸோ ஐலாண்ட், ஐலாண்டுனா தீவு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசியர் பனிமலை, வேலி, வேலினா சமவெளி, மவுண்டைன், மவுண்டைன்னா மலை, ரிவர்னா ஆறு உங்களுக்கு தெரியும். ஸோ பிளைன்னா சமவெளி கிடையாது, சமமான பகுதி, மலையின் அடிவாரத்தை பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து லேக், லேக்னா ஏரி. ஸோ அடுத்த லெசன் லெட்டஸ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த லெட்டஸ் லுக் அண்ட் சே மெத்தடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நான் அப்படி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். வல்கனோ, டெசர்ட், ஓசிஸ், பிளைன், ஐலாண்ட், கிளாசியர், வேலி, மவுண்டைன், ரிவர், லேக். ஸோ லெட்டஸ் சிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம். மவுண்டைன்ஸ் ஹாவ் பீக்ஸ் அண்ட் பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட். ஸோ மலைகள் வந்து உச்சி இருக்குது மலைகளுக்கு, பிளைன்ஸ் வந்து எப்பயுமே ஃப்ளாட்டாக சமமாக தான் இருக்குது. ஓசன்ஸ் ஹாவ் வேவ்ஸ், பெருங்கடல்களுக்கு அலைகள் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் ஹாவ் பேங்க்ஸ், ஆறுக்கு கரை இருக்குது. பேங்க்ஸ்னால் கரை, ஆற்றங்கரை. லேக்ஸ் ஆர் லார்ஜ், ஏரிகள் எல்லாம் பெருசாக இருக்குது. அண்ட் பாண்ட்ஸ் ஆர் ஸ்மால், குளங்கள் எல்லாம் சிறுசாக இருக்குது. ஸோ டெசர்ட்ஸ் ஆர் ட்ரை, பாலைவனங்கள் காஞ்சிருக்கு. அண்ட் வேலிஸ் ஆர் டீப், ரொம்ப ஆழமாக இருக்குது, பள்ளத்தாக்கு. வேலிஸ்னால் பள்ளத்தாக்கு. ஸோ இதுதான் அந்த போயம். இதிலேருந்து நான் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டூ மவுண்டைன்ஸ் ஹேவ்? மவுண்டைன்ஸில் என்ன இருக்குது? பீக்ஸ். வாட் ஆர் பிளைன்ஸ் லைக்? மலையின் அடிவாரம் எப்படி இருக்குது? ஃப்ளாட், சமமாக இருக்குது. வாட் டூ ஓசன்ஸ் ஹேவ்? பெருங்கடல்களுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது அப்படின்னா வேவ்ஸ், அலைகள். வாட் டூ ரிவர்ஸ் ஹேவ்? ஆறுகள்லாம் என்ன இருக்குது? பேங்க்ஸ், கரைகள். வாட் ஆர் லேக்ஸ்? ஸோ ஏரிகள் எப்படி இருக்குது? லார்ஜ். வாட் ஆர் பாண்ட்ஸ்? குளங்கள் எப்படி இருக்குது? ஸ்மால். ஸோ லேக்ஸ்னால் ஏரி, பாண்ட்ஸ்னால் குளம். வாட் ஆர் டெசர்ட்ஸ் லைக்? பாலைவனங்கள் எப்படி இருக்குது? ட்ரை. வாட் ஆர் வேலிஸ் லைக்? பள்ளத்தாக்குகள் எப்படி இருக்குது? டீப். டீப்னா ஆழம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அடுத்த லெசன் பேபி கேமல் அண்ட் மதர் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை பற்றின ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. பேபி கேமல் அண்ட் மதர் வேர் டாக்கிங், அம்மாவும் குட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. மா, ஒய் டு வி ஹாவ் லாங் லெக்ஸ்? ஏன் நமக்கு நீண்ட கால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கேட்குது. வி லிவ் இன் த டெசர்ட்ஸ், நாம் பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். லாங் லெக்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் ஆன் த டெசர்ட் சாண்ட். பாலைவன மணலில் நடக்கிறதுக்கு இந்த நீண்ட கால்கள் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மா, ஒய் டு வி ஹாவ் லாங் ஐ லேஷஸ்? ஸோ இமைகள், கண் இமைகள் ஏன் நீண்டு இருக்குது நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டெசர்ட்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். டெசர்ட்டில் அடிக்கடி புழுதி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் துகள்கள் பறக்க ஆரம்பிச்சிடும். தே கேரி அ லாட் ஆஃப் சாண்ட். அந்த புழுதி புயலில் நிறைய மணல் துகள்கள் வரும். லாங் ஐலாசஸ் சேவ் அவர் லைஃப்ஸ் ஃப்ரம் தீஸ் விண்ட்ஸ். ஸோ நீண்ட இமைகள் தான் நமக்கு இதுலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுது. Oh, is it? What do we have in this hump? ஹம்ப்னா இந்த உச்சி. இந்த ஹம்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஒட்டகத்துக்கு இந்த மாதிரி ஊசியாக இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஹம்ப். அவர் ஹம்ப்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் ஸ்டோர் ஃபுட். நமக்கு சாப்பாடு, உணவு வந்து அதில்
சேமிச்சு வைக்கிறதுக்கு உதவுது. we can use the food when we don't find any in the desert. நமக்கு சாப்பாடு இல்லாத காலங்களில் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மா why is my skin hard? ஏன் என்னோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. this hard skin saves us from thorns. முட்கள்ல இருந்து நமக்கு இது பாதுகாக்குது. இட் கீப்ஸ் அஸ் கூல் இன் த சம்மர் அண்ட் வார்ம் இன் த வின்டர். ஸோ கோடை காலங்களில் நம்மளை கூலாக வச்சுக்கிறதுக்கும், வார்ம் சீசன் சம்மர் காலத்தில் குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் நம்மளை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. This is so nice. Deserts are the best place for us to live. ஸோ நாம் வாழ்வதற்கு சரியான இடம் பாலைவனம் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஓ டியர், அவர் ஹோம் இஸ் த பெஸ்ட். நம்ம வீடு தான் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுலேருந்து என்ன கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஹூ ஆர் டாக்கிங் இன் த டெசர்ட்? யாரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க? பேபி கேமல் அண்ட் மதர் கேமல். வேர் டு கேமல்ஸ் லிவ்? கேமல்ஸ் எங்கே வாழும்? டெசர்ட்டில். வாட் கொஷின்ஸ் டிட் த பேபி கேமல் ஆஸ்க்? ஒய் டு வி ஹாவ் லாங் லெக்ஸ்? நமக்கு ஏன் நீண்ட கால்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன் இருக்குது அப்படின்னா, வாக் ஆன் த டெசர்ட். ஸோ இதை நான் ஆன்சரை கொஷினாகவும் கேட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒய் டு கேமல்ஸ் ஹாவ் லாங் லெக்ஸ்? ஏன் நீண்ட கால்கள் இருக்குது அப்படின்னா, டு வாக் ஆன் த டெசர்ட். ஸோ பாருங்கள், ஒரே ஆன்சர் தான், பட் கொஷின்ஸ் வந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். வாட் டு கேமல்ஸ் ஹாவ் லாங் ஐஸ்? ஒய் டு கேமல்ஸ் ஹாவ் லாங் ஐலாசஸ்? ஏன் நீண்ட கண்ணிமைகள் இருக்குது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் தேர் ஐஸ் ஃப்ரம் சாண்ட் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். காற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. வாட் டு டெசர்ட்ஸ் விண்ட்ஸ் கேரி? டெசர்ட் விண்ட் எதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா, லாட்ஸ் ஆஃப் சாண்ட், மணல்களை எடுத்துகிட்டு வரும். வாட் ஹேப்பன்ஸ் டு சாண்ட் இன் த டெசர்ட்? அந்த மணலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் கேரிட் பை ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் விண்ட்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு. ஹவு டு லாங் ஐலாசஸ் ஹெல்ப் கேமல்ஸ்? ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஷின்ஸாக தான் வரும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் சாண்ட் அண்ட் விண்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. கேமல்ஸ் ஹேவ் இன் இட்ஸ் பேக் ஹம்ப். ஸோ ஹம்ப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்டோர் ஃபுட். வென் டு கேமல்ஸ் யூஸ் த ஸ்டோர் ஃபுட் அப்படின்னா, கேனாட் ஃபைண்ட் ஃபுட், சாப்பாடு கிடைக்காத சமயத்தில். ஒய் இஸ் த கேமல் ஸ்கின் ஹார்ட்? ப்ரொடெக்ட் ஃப்ரம் தான்ஸ், முட்கள்ல இருந்து. தான்ஸ்னா முட்கள். ஸோ வாட் டஸ் த ஹார்ட் ஸ்கின் ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கேமல்? இது தேவையில்லை, ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஹவு டஸ் கேமல் ஸ்கின் ஹெல்ப் இன் சம்மர் அப்படின்னா, கீப்ஸ் கூல். அதே மாதிரி வின்டரில் கீப்ஸ் வார்ம். Why do camels like deserts? Because home is the best place. பாருங்க. ஸோ இது ஐலாசஸ், இது டோ. இது டெசர்ட், கேமல். டோ எதுக்கு யூஸ் ஆகுது? டோ வந்து ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் ஹாட் சாண்ட், மணலில் நடக்கிறதுக்கு. ஹம்ப் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டோர்ஸ் ஃபுட்ஸ். ஐலாஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் சாண்டி விண்ட்ஸ். ஸ்கின் protects from thorns. So 1 2 3 4. அடுத்து fill in the blanks மாதிரி. Name the animal in the story. என்ன அனிமல் இருந்துச்சு? camel. 1. Why do camels have long legs? The long legs helps to dash in the desert, to walk in the desert. The eyelashes protect it from strong wind. Where do the camels store food? Hump. Which is the best place for camels? Desert. ஸோ இந்த கொஷின் எழுதி கூட நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம், இல்லை இந்த கொஷினை fill in the blanks மட்டும் எழுதி ஆன்சர் டைரெக்டாக எழுதிக்கலாம். சர்க்கிள் த ஆட் ஒன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது இதுதான், ஏன்னா எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது, இதில் தண்ணி இல்லை. ஸோ அதுதான் ஆட் ஒன். ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா, ட்ரை எது? கரெக்ட் லேண்ட் ஃபார்ம் எழுதணும். ட்ரை வந்து டெசர்ட், டீப் வேலி, ஃப்ளாட் பிளைன். லெசன் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். நாம் அடுத்து போயிடலாம். லெட் அஸ் சே எர்த். இந்த 2 சவுண்டையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட சிம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சவுண்டு தான். ஸோ சவுண்டு எப்படி அப்படின்னா, 3 வச்சு 3 போட்டு 2 புள்ளி, இதுதான் சவுண்டு. ஸோ இதோட வேர்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். கேர்ள், கேர்ள், பேர்டு, நர்ஸ், பர்ஸ். ஸோ இந்த சவுண்டு எந்தெந்த லெட்டரில் வருதுன்னா, ஐஆரில் வருது, யூஆரில் வருது. இந்த சவுண்டுக்கான லெட்டர்ஸ்.
ஸோ கேர்ள், டர்ட், பேர்ட், ஸ்டர், பர்த், ஷர்ட், ஸ்கர்ட், மித், பிளர், பேர்ன், பர்ஸ்ட், கர்வ், ஃபர், கர்ட், டர்ன், நர்ஸ். ஸோ இதெல்லாம் சவுண்டு. ஸோ இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கேர்ள், நர்ஸ், ஸ்டர், கர்ட் இந்த வேர்டு கொடுத்து சிம்பிள்ஸை செலக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த வேர்டு கொடுத்தாங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து இது தான். ஆப்ஷனில் நிறையா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த சிம்பிள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த யூனிட்ஸில் ஃபுல்லாகவே இந்த சிம்பிளையும் வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மொடால் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா, உட்டை வந்து நாங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா, கெஞ்சி கேட்குறது, அதே சமயத்தில் அந்த கெஞ்சல் வந்து ஒரு பொலைட்டாக இருக்கும், ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பொலைட்டாக வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. would you please move, தயவு செய்து. உட்டுன்றதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பொலைட்டாக இந்த உட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ உட் அப்படின்றது ஒரு மொடல் ஆக்சிலரிஸ். ஸோ அது பொலைட்டாக, அதாவது இறைஞ்சி கேட்குறது. தயவு செய்துன்ற வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், would யூஸ் பண்ணுவோம். would you please close the window. ஸோ எஸ் அப்படின்றதான். ஸோ இங்கே என்ன மாதிரியான வேர்டுக்கு would யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். would you please. ஸோ would you please close the door. would you please pass the pencil. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆர்டிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிக்கிளை பொறுத்தளவு டெஃபனைட், இன்டெஃபனைட்னு ரெண்டு இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஏ அண்ட், இது வந்து ஆர்டிக்கிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ அண்ட் தி இந்த மூணுமே ஆர்டிக்கிளில் வரும். இதில் ஏ அண்ட் ரெண்டுமே இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தி வந்து டெஃபனைட் ஆர்டிக்கிள். ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் எங்கெல்லாம் ஏஇஐஓயு வருதோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏ அண்ட் தி இந்த மூணு தான். இதில் ஏ அண்ட் அப்படின்றது இன்டெஃபனைட் ஆர்டிகிள்ஸ், இதில் தி அப்படின்றது டெஃபனைட் ஆர்டிகிள்ஸ். சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ ஏ அண்ட் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா, வவல்ஸ் சவுண்டுக்கு முன்னாடி வரும். நீங்கள் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பட் மோரார்லெஸ் ஒரு 90% வந்து அந்த வேர்டு வரும்போதே என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்துடும் ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஏ ஆனை வந்து யூஸ் பண்ணணும். ஏ வந்து ஒரு சிங்கிள் கான்சனன்ட் சவுண்டில் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் வேர்ட்ஸை, இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு பிரிப்பாங்க. வவல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள், அதோட ஒலியை தான் வவல்ஸ் சொல்லுவாங்க. கான்சனன்ட்ஸ்னால் மெய்யெழுத்துக்கள், அதோட சவுண்ட்ஸை தான் கான்சனன்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த உயிரெழுத்துக்கள்னா ஏஇஐஓயு, மற்ற எல்லா சவுண்டுமே கான்சனன்ட்ஸ் தான். ஸோ இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ஏ வரும், இந்த ஏஇஐஓயு சவுண்ட்ஸில் ஆன் வரும். இப்போதைக்கு இது மட்டுமே தெரிஞ்சுக்கங்க, நம்ம டைரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். இங்கே திஸ் இஸ் ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம ஏ ஆனை யூஸ் பண்ண முடியும். இந்த டேஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நவுன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏ ஆனை யூஸ் பண்ண முடியும். பீன்றது கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஏ யூஸ் பண்ணுறேன். எலஃபண்ட், ஈன்றது ஒரு வவல் சவுண்ட், அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஆன் யூஸ் பண்ணுறேன். ஸோ தி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது டெஃபினட் ஒன்ஸ் ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதே பொருளை ரெண்டாவது சொல்லும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா த யூஸ் பண்ணணும். இல்லை பர்டிகுலராக ஒரு நவுனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், த யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே வந்து த பாய் இன் ரெட் ஷர்ட் இருக்கக்கூடிய ஒரு பையனை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால த யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆண்ட்ன்றது ஏ, ஆன்றது ஒரு வவல் சவுண்ட். திஸ் இஸ் a பாக்ஸ், பீன்றது ஒரு கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதே பாக்ஸை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, திரும்ப பேசும்போது என்ன சொல்கிறாங்க, த பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஒர்க்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் an umbrella. ஸோ
சவுண்டு, அதனால நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். அதே அம்ப்ராலாவை இங்கே நம்ம பிங்க் கலர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லை அதை பற்றி சொல்லும்போது நாம் என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுறோன்னா த யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கா பாருங்கள், ஆல்ரெடி மென்ஷன்டு திங்ஸ் இல்லை பர்டிகுலர் திங்ஸ், இந்த ரெண்டுமே சொல்லும் போது எதை யூஸ் பண்ணணும், த யூஸ் பண்ணணும். ஸோ த சன். அதே மாதிரி ஒன்லி யூனிக் திங்ஸ், ஸோ உலகத்துலேயே ஒரே ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். த சன், த மூன், த எர்த், த ஸ்டார்ஸ், த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நான் சிம்பிளாக கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வவல் சவுண்ட் இதை மட்டும் வச்சு போட்டு போகிறேன். சி கான்சனன்ட், ஸோ அதனால் ஏ போடுறேன். எக் இது வந்து வவல், அதனால் ஆன். பி கான்சனன்ட்ஸ் ஏ. ஐஸ் ஐ சவுண்டு வவல், அதனால் ஆன். ஆப்பிள் அதனால் ஆன். சைக்கிள் ஏ. திஸ் இஸ் எ கார், த கார் இஸ் கிரீன். ஸோ அதே காரை திரும்ப சொல்கிறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், த யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் an egg, the egg is big. Bulb, the bulb. Ice cream, the ice cream. Apple, the apple. Cycle, the cycle. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து யூனிக் திங்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸ்கை ஒன்று தான் இருக்குது, அதனால த ஸ்கை இஸ் ப்ளூ. ஸ்டார்ஸ் ஒன்று தான் இருக்குது, த ஸ்டார்ஸ். மூன், த மூன். ஸோ வேர்டில் இருக்கக்கூடிய யூனிக் திங்ஸுக்கு முன்னாடி த ட்ரீ இஸ் டால். இங்கே எதுக்கு நான் த யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய மரங்கள் இருக்கும், அதில் ஒரு உயரமான மரத்தை பர்டிகுலர் ட்ரீயை மட்டும் மென்ஷன் பண்ணுறதுனா த போடுறேன். த டாக் ஹேஸ் லாங் டைம். எந்த நாய்க்கு நீண்ட வால் இருக்கோ அந்த நாயை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால நான் த யூஸ் பண்ணுறேன். அடுத்து எ ஸ்கூல் இன் த மவுண்டைன், ஆன் த மவுண்டைன். எ ஸ்கூல் ஆன் த மவுண்டைன் அப்படின்னு ஒரு பாடத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தெர் வாஸ் அ ஸ்கூல் ஆன் த மவுண்டைன். மலை உச்சியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. லிட்டில் பியர் டிட் நாட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல். அங்கே இருக்கிற குட்டி கரடிக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஒன் லிட்டில் மங்கி வாக்ஸ் பை. அந்த பக்கமாக ஒரு குரங்கு நடந்து போயிட்டு இருக்கு. கம் ப்ளே வித் மீ செட் லிட்டில் பியர். லிட்டில் பியர் அதை விளையாட கூப்பிடுது. ஐ எம் சாரி நாட் நவ். இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, விளையாட முடியாது. செட் த லிட்டில் மங்கி. அந்த மங்கி சொல்லிட்டு போயிருச்சு. ஆர் ஐ வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். நான் விளையாண்டேன்னா ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகுது. சி கோஷ் அவே. அந்த மங்கி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருச்சு. அடுத்து 2 லிட்டில் எலிஃபண்ட்ஸ் வருது, 2 குட்டி யானைகள் வருது. வாக் பை கம் ப்ளே வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பியர் சொல்லுது. வி ஆர் சாரி நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் வி வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுவோன்னு சொல்லிட்டு அதுகளும் கிளம்பி போயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தது மங்கி, செகண்டு எலிஃபண்ட்ஸ், அடுத்து தேர்டு லயன், லிட்டில் லயன். லிட்டில் லயன் கப்ஸ், சாரி கரடி குட்டிகளை தான் பார்க்குது. ஸோ வாக்ஸ் பை கம் ப்ளே வித் மீன் கூப்பிடுறாங்க. அவங்களும் வி ஆர் சாரி நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் வி வில் பி லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஸோ அனிமல்ஸ் மட்டும்தான் மாறுது, டயலாக்ஸ் ஒரே டயலாக்ஸ் தான். அடுத்து 4 லிட்டில் ரேபிட்ஸ். ஸோ இப்போ ரேபிட் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மங்கி வந்துச்சு, 2 லிட்டில் எலிஃபண்ட்ஸ், அடுத்து 2 லிட்டில் லயன் கப்ஸ், இப்போ ரேபிட். ஸோ வி ஆர் சாரி நவ் ஆர் வி வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். அவங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 5 லிட்டில் ஃப்ராக்ஸ். இப்போ ஃப்ராக்ஸ் வராங்க. அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது 1 monkey, 2 elephants, 3 lion cubs, 4 rabbits, 5 frogs. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. we are sorry not now or we will be late for school அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் கிளம்பி போயிடுது. அப்புறம் then little bear stands up, all my friends are going to school, I will go to school. அதனால் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பியரும் கிளம்பி போயிடுது. He comes to school on the mountain. He said, I like my school. We are happy at school. ஸோ எனக்கு என்னோட ஸ்கூலை பிடிக்கும், நாங்கள் ஸ்கூலில் ஹாப்பியாக இருப்போம்னு சொல்கிறது யார் அப்படின்னா பியர் தான் சொல்லுது. லெசனை முடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் த ஸ்கூல், ஸ்கூல் எங்கே இருக்குது, ஆன் த மவுண்டைன். Who did not want to go to school, little bear. Who asked bear to play first, little monkey.
ஹூ வாக்டு பை த பியர் நெக்ஸ்ட், பியருக்கு அப்புறம் பியருக்கு அடுத்து, அதாவது மங்கிக்கு அடுத்து யார் வந்ததுன்னா 2 லிட்டில் எலிஃபென்ட்ஸ், அவங்களும் ஸ்கூலுக்கு லேட்டுன்னு தான் சொன்னாங்க. அடுத்து 3 லயன்ஸ் வருது, ஸோ அவங்களும் ஸ்கூலுக்கு லேட்டுன்னு தான் சொன்னாங்க. அடுத்து த பியர் சாரி ஹூ கால்ட் த அனிமல்ஸ் டு பிளே, எல்லா அனிமலையும் விளையாட கூப்பிட்டது யாரு? பியர். வாட் டிட் த அனிமல்ஸ் சே டு த பியர், அந்த எல்லா அனிமல்ஸும் என்ன சொல்லிச்சு? ஐ ஆம் சாரி நாட் நவ், யூ வில் பி லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிச்சு. ஞாபகம் வச்சுங்க. ஹவு மெனி ரேபிட்ஸ் வந்தாங்க? 4 லிட்டில் ரேபிட்ஸ். ஸோ அடுத்து இதெல்லாம் சேம் கொஷின்ஸ் தான், யார் விளையாட கூப்பிட்டா அப்படின்றது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது. ஸோ ஹவு மெனி ஃப்ராக்ஸ் வந்தாங்க? 5 லிட்டில் ஃப்ராக்ஸ். ஸோ ஹவு மெனி எலிஃபென்ட்ஸ்? 2 லிட்டில் எலிஃபென்ட்ஸ். ஹவு மெனி லைன் கப்ஸ்? 3 லைன் கப்ஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பியர் எப்படி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா, ஐ லைக் மை ஸ்கூல், வி ஆர் ஹாப்பி அட் ஸ்கூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னா, இது பியர், இது ரேபிட், இது டைகர். ஸோ இங்கே அரேஞ்ச் த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வி வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். இங்கே ஐ வில் கோ டு ஸ்கூல். இது எழுதிக்கிங்க, எழுதுனா டைம் ஆயிருன்றதுனால நான் எழுதலை. ஸோ இங்கே கலர் ஆஃப் த லேண்ட் ஃபார்ம், லீவ்ஸ் வந்து கிரீன் கலர், சன் எல்லோ கலர், வாட்டர் ப்ளூ, ட்ரீ ப்ரௌன். கலரையும் லேண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுக்குறாங்க. அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸை வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மாலிக் தண்ணியில் இருக்காரு, பிளேயிங் இன் த வாட்டர், தேவி, கால் அருண், அன்பு கிளைம்பிங் த மவுண்டைன், மலர் பிளே வித் பலூன், ஆசிஃப் பிளே வித் டாக் அண்ட் பால், ஜான் ரைடிங் ஏ சைக்கிள். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மேபி இது ஒரு கீழே அதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஹூ ரைட்ஸ் எ பைசைக்கிள்? ஸோ யார் ரைட் சைக்கிள் ரைட் பண்ணா? ஜான். ஹூ ஸ்விம்ஸ் இன் த ரிவர்? மாலிக். Who play with dog? Asif. ஸோ இதை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் இந்த ஒர்க் ஷீட்டை. ஸோ இந்த கொஷினை வச்சுட்டு மேலே இருக்க படத்தை வச்சுட்டு நீங்களாக அதை ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து ஐ கேன் டூ, லுக் அட் த பிக்சர். ஸோ இது வந்து ஹில், இது வந்து வால்கனோ, இது வந்து ஐலாண்ட். அடுத்து பாருங்க, பீக் எங்கே இருக்கும்? பீக் வந்து மவுண்டெயினுக்கு தான் இருக்கும். ஸோ மலை உச்சி. நம்பர் 1. ட்ரையானது எது? டெசர்ட். ஃப்ளாட்டானது எது? பிளைன். ஸோ பியூட்டி ஆஃப் நேச்சர். அப்படி இரு சவுண்டு வரக்கூடியது. ஸோ கேர்ள். இங்கே வந்து பேர்ன், பக்கு வராது ஏன்னா ஆறு வரல. ஸோ டேர்ன். ஸோ இந்த மாதிரி கூட கொஷின் உங்களுக்கு டெட்டில் கேட்பாங்க. ஸோ இதை நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஐ மெட் அண்ட் வேர்ல்டு மேன், ஏன்னா ஓ சவுண்டு வருது. த வேர்ல்டு மேன், நான் வேர்ல்டு மேனை ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால த போடுறேன். கேம் ஃப்ரம் அ வில்லேஜ், ஏன்னா வில்லேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க, அதனால என் வில்லேஜ். இட் டோல்ட் மீ அபவுட் த சன், ஏன்னா சூரியன் யூனிக்கான திங்ஸ். அண்ட் த மூன், இதுவும் யூனிக்கான திங்ஸ். ஸோ இதோட 3rd ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் லெசன் 3 முடியுது. ஸோ 3rd ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 நம்ம முடிச்சிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ டெட் எக்ஸாம் நெருங்கிறதுனால நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3rd ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.